படத்தோட ஆரம்பத்துல 2008ல ஒரு லேடி மரத்தால செய்யப்பட்ட ஒரு பாத்டப்ல அவங்க ஒரு உலக்கைய வச்சு எதையோ போட்டு பயங்கரமா நஞ்சற அளவுக்கு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சைட்ல ரெக்கையில உரிக்கப்பட்ட காக்காய் இருக்கும். அதை தான் எடுத்து அப்படியே சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த பாத்டப்புக்குள்ளேயே போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உலக்கைய வச்சு அவங்க குத்த ஆரம்பிக்க அது எல்லாமே பயங்கரமா நஞ்சு போய் ஏதோ சட்னி மாதிரி ஆயிருது. அடுத்த சீன்லயே அந்த சட்னிய தொட்டுக்கிட்டு ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ இந்த லேடி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருந்திருக்காங்க. ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு இதையெல்லாம் கொடுத்து அவங்கள பயங்கரமா சாப்பிட வச்சு திருப்பி திருப்பி வர வைக்கிறாங்க. இதே மாதிரி பண்ணி தான் கிட்டத்தட்ட 13 பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருந்திருக்காங்களாமா. இது 14வது. அன்னைக்கு ராத்திரி அந்த லேடி காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுமே பரவாயில்லையம்மா, இப்போ ஹோட்டல் பிசினஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்குது, நீ கூட இன்னைக்கு ஏதோ புதுவிதமான ஒரு சாஸ் வந்து மேக் பண்ணிருந்தீல, இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாரும் அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு காக்கா ஒண்ணு வருமா. அதை பார்த்து அந்த லேடி பயந்து போயிடுறாங்க. உடனே கையில இருக்கிற கத்தியை எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட குத்துறதுக்காக பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாங்களா. பேசிக்கிட்டு இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த லேடி இன்னும் அதே இடத்துலதான் இருக்கிறாங்க. டக்குன்னு கத்தியை கீழே வச்சுட்டு அவங்க ரூம்ல ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்குமா, அது முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கேன். என்னமா நல்லா தானே இருந்த, என்னாச்சுன்னு பின்னாடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஷோல்டர் மேல கை வைக்க டக்குன்னு அதே இடத்துல மங்கி போயிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி அவரும் எவ்வளவோ எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சடனா பார்த்தா அவங்க ஒரு மாதிரி தலைகீழ அந்த இடத்துல நிப்பாங்களா. கூடவே அவங்கள கண்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேய் மாதிரி உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க சீன் கட் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு 2010ல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த ஹஸ்பண்டா தான் இருக்கும். அந்த ஆளை கூப்பிட்டு அந்த டாக்டரும் அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கிறா. இவதான் படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான குட்டி தங்கச்சியுமே இருக்கிறாளா. இவங்க 2 பேரோட அப்பா தான் அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவர். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அவருமே வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் போயிட்டு அப்பா அப்பான்னு பயங்கரமா பாசம் காட்டும் போது, இனிமேல் அப்பா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், கூடயே தான் இருப்பேன்னு அந்த குட்டி தங்கச்சியை கூட்டிட்டு போக, அப்ப அந்த டாக்டர் இருக்கிறாருல, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு வந்து சரியாயிருச்சு அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இருந்தாலுமே கொடுக்கற மருந்து எதையுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமா உங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதையும் சொல்லிராதன்ட்டு. சரி உங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்க, எங்க டாக்டர் இன்னும் உடம்பு பெருசா தேர்ன மாதிரியே தெரியலன்னு சொல்லுவாளாம். ஆக்சுவலி இந்த டாக்டர் இருக்கிறாருல, சோ இவரு நம்ம ஹீரோயினோட ஒரு மாமா முறை அந்த மாதிரி தான் வரும். வாங்கலேன் உள்ள சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது கரெக்டா அந்த டாக்டருக்கு அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க. பேஷண்டோட வீட்டுல இருக்கிறமா, சரி சீக்கிரம் வந்துடுறேன்னு போனை கட் பண்ணிட்டு உங்க அத்தைக்காரி தான் கால் பண்ணா, உடனடியா போய் ஆகணும், சோ அதனால இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா 2 வருஷமா ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தானே சாப்பிட்டு இருந்திருப்பாரு. சோ அதனால வீட்டு சாப்பாட பயங்கர ரசிச்சு சாப்பிட்டுக்கிறாரு. கூடவே நம்ம ஹீரோயின் இந்த 2 வருஷமா ஸ்கூல் போகல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு, அதான் அப்பா திருப்பி வந்துட்டேன்ல, சோ அதனால இனிமேல் நீ கவலைப்படாம ஸ்கூலுக்கு போ. சரி அம்மா என்ன பண்றா, எங்க அம்மாவை காணோம் சாப்பிடறதுக்கு வரலன்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிருது. இருந்தாலும் அப்படியே இல்ல அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாளா. ஓ சரி நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா ரூமுக்கு போனவரு ஒரு பிளேயர்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாட்டை பிளே பண்ணி விட்டு ரூம்ல இருக்கிற அவரோட ஒய்ஃப் கூட ஜாலியா அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாளா. இங்க நம்ம ஹீரோயின் தூங்க போயிருந்திருப்பா, இருந்தாலும் ஏதோ பாட்டு சத்தம் மாதிரி கேக்குதேன்னு சொல்லிட்டு எங்க இருந்து வருதுன்னு அப்படியே எந்திரிச்சு வருவா. அவங்க அப்பாவோட ரூம் நீக்கினா அவரு தனியா டுவட் ஆடிட்டு இருப்பாரு. இத பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். சோ இவருக்கு இன்னும் சரியாகலையான்னு அதுவே அங்க மாட்டிருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வழியா படுத்திருக்க அவங்க அம்மாவையும் பார்க்க திருப்பி ரூமுக்கு வரலான்னு பார்க்க, அப்ப கண்ணாடியில ஏதோ மோதின மாதிரி சத்தம் கேக்குமா. என்னன்னு இவளும் போய் பாப்பா, கண்ணாடியில ஏதோ இடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப வீட்டுக்கு வெளியில இவ்வளவு நேரம் உள்ள இருந்து அவங்க அப்பா நிக்கிற மாதிரி இருக்க, ஏய் அப்பா வெளிய என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேகமா இவ்வளவு வெளியே வருவாளா. ஆனா அவங்க அப்பா அப்படியே நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி விகாரமா சிரிச்சவரு. அங்க தோட்டத்துல இந்த தேங்காய் மட்டையை உரிக்கிறதுக்கான ஒரு மிஷின் இருக்கும்ல, அதுலயே அவரோட தலையை கொண்டு போய் சொருகி அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா சாகிறத நேர்ல பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுறா. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி சடங்குக்காக வந்திருப்பாங்கல்ல, எல்லாருமே துக்கம் அனுசரிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு கார் ஒண்ணு வருமா. அது யாரான்னு பார்க்கக்குள்ள கரெக்டா அந்த டாக்டர் கால் பண்ணுவாரு. உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன், இருந்தாலும் என்னால அங்க வர முடியல, நான் மன்னிச்சிடுமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆபரேஷன் ஒண்ணு இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு வர முடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவே அங்க கார் வந்திருக்கும்ல, அதுல இருந்து 3 பேர் இறங்கி வராங்களா. அதுல ஒரு லேடியுமே இருக்கிறாங்க. 3 பேர் அப்படியே உள்ள வந்து உட்காந்துட்டு, தோடா இவ்வளவு பெரிய வீட்டை ஒரே ஒரு பொண்ணா இருந்துட்டு அவ தனியா சமாளிச்சுட்டு இருக்கிறா,
கண்டிப்பா இந்த ஒரு வீட்டை வித்துற வேண்டியதுதான். இதை வித்துட்டு இதுல வர காசை வந்து அப்படியே பங்கு போட்டுக்கலாம். அப்புறம் என்ன ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவளையுமே போக சொல்லிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா தான் வாயை மட்டும் உட்காருங்களாடா அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க கூட வந்தவங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட சொந்தக்காரங்க தான். அந்த லேடி நம்ம ஹீரோயினோட ஒரு சித்தி. ரூம்ல உடம்பு சரியில்லாம இருக்கிற அவங்க அம்மாவை அந்த சித்திக்காரி பாக்குறதுக்காக போயிருப்பாங்களா. கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உடனடியா வெளியே போங்கன்னு சொல்ல, அப்படி வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த சித்திக்காரி அவங்க அம்மாவோட காதுல எதையோ சொல்லிட்டு அப்படியே திரும்ப அங்க இருக்கிற கண்ணாடியில எதையோ பார்த்து ஒரு மாதிரி பயந்துகிட்டே அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கொண்டு வந்த சுடுதண்ணியால அவங்க அம்மாவோட உடம்ப வந்து தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாளா. எப்பமா உங்களுக்கு சரியாகும், எப்ப நீங்க முன்ன இருந்த மாதிரியே ஆக்டிவா இருப்பீங்கன்னு அவ அம்மா கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்க. ரூம்குள்ள வந்து குட்டி தங்கச்சியுமே அம்மாக்கு எப்பதான்க்கா சரியாகும் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றாளா. இல்ல கண்டிப்பா சரியாயிருன்னு சொல்லிட்டு இவ்வளவு எவ்வளவோ சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த 3 பேர்கிட்ட சரி என்ன செய்து எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த வீட்டை விற்கிற விஷயமா தான், எப்படி நீங்க தனியா இந்த வீட்டுல இருப்பீங்க, இந்த வீட்டை வித்துட்டு நீங்க எங்க கூட வந்துட வேண்டியதான்லாம் சொல்ல, எங்க அம்மா இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க, அப்புறம் எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், உங்களோட திடீர் அக்கறை எங்களுக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் திட்டி அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது என்ன இந்த பொண்ணு மசையவே மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. சரி நீ ரூம்குள்ள அவங்க அம்மாவை பார்க்க போனேல, அதாவது என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு அந்த சித்திக்காரியுமே கையில அவங்க அம்மாவோட முடிய வந்து புடிங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க போல. அன்னைக்கு நைட்டுமே அந்த குட்டி தங்கச்சி தூங்காம அழுதுகிட்டே தான் இருப்பாள. நம்ம ஹீரோயின் தான் எந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் அவளை சமாதானப்படுத்துறா. அம்மாக்கு கண்டிப்பா சரியாயிரும்லன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்க, பவர் கட் ஆயிடுமா. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும், என்னடா கரண்ட் போயிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு விளக்க பத்து வச்சு அதை ரூமுக்குள்ள கொண்டு வர, அங்க ஏதோ ஒரு காக்கா ஒண்ணு வந்து நின்னுகிட்டு இருக்கும். இப்படி ஜன்னல்லாம் சாத்தி தானே இருக்குதுன்னு இவ பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி இறந்து போனா அவங்க அப்பா அப்படியே தலையில ஓட்டையோட வந்து நிப்பாரு. அதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறா. பட் ஒரு செகண்ட்ல அவரு காணாம போக அவ பார்த்தது உண்மைதானா இல்ல இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அவ மைண்ட்ல ஓடுதான்னு சொல்லி அவளுக்கே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு நபரை ஹீரோயின் கூட்டம் வந்திருக்கா. அவங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருள்லாம் வித்து அது மூலமா வர காசை வச்சு அவங்க அம்மாவை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறா. இருந்தாலும் அவங்க சொல்ற காசு எதுவும் நம்ம ஹீரோயினுக்கு கட்டுப்படல அப்படின்னாலுமே சரி ஒரு 30-40 குறைஞ்சாலும் பரவாயில்ல எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்களா. ஆனா அப்ப அந்த ஆள் அங்க இருக்கிற ஒரு பாத்டப பாக்குறாரு. ஏய் இது பயங்கரமா இருக்கு, வேணும்னா நீ கேட்ட மாதிரி இதுக்கு வேணா ஒரு 30-40 எக்ஸ்ட்ராவா சேர்த்தி போட்டு தரலான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்ல இந்த பாத்டப் வந்து எங்க அம்மாக்கு ரொம்பவே ஃபேவரட், இதுல அவங்க வேலை எல்லாம் பார்த்துருக்காங்க, சோ கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாளா. உன் இஷ்டம் அப்படின்ட்டு அவங்களும் மிச்ச பொருள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு அவங்க அம்மாவோட உடம்ப கிளீன் பண்றதுக்காக தண்ணியை கொண்டாந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணா அவங்க உடம்பு ஃபுல்லா லைக் ஒரு மாதிரி புண்ணா இருக்குது. அதுல அப்படியே புழுலாம் ஊறிட்டு இருக்கு. சமய பயந்து போன ஹீரோயினுமே அந்த டாக்டர் இருக்கிறார்ல, சோ அவரை கால் பண்ணி வர வைக்கிறா. வந்தவருமே குழந்தைங்களா விளையாடுற மாதிரி ஒரு டாக்டர் செட் ஒன்று இருக்கும்ல, சோ அதை சும்மா வாங்கிட்டு வந்து அந்த குட்டி குழந்தை கொடுத்துட்டு, அங்கிள் இங்க இல்ல அப்படின்னா அம்மாவோட உடம்ப நீ தான் பாத்துக்கணும் சரியா அப்படின்ட்டு அந்த குட்டி குழந்தையோட கையில அந்த விளையாட்டு சாமானத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போறாங்களா. உள்ள போனோடனே அந்த ஒரு கண்ணாடி இருக்கும்ல, அதை பார்த்தவரு அப்படியே ஸ்டன் ஆயிட்டு வேகமா ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்தவரு, எனக்கு என்னமோ அந்த உள்ள இருந்துச்சுல கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கும் உங்க அப்பா இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. கண்ணாடிக்கும் அப்பா இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்கிறாருல, அவருக்கு மொத்தமா 3 ஒய்ஃப் இருந்திருக்காங்களாமா. ஆனா அந்த 3 ஒய்ஃப்ல 2 ஒய்ஃப் பார்த்தா மர்மமான முறையில இறந்து போயிருந்திருக்காங்க. ஊர் மக்கள்லாம் என்ன பேசிட்டாங்கன்னா, தான் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்காக சாத்தான் கிட்ட ஏதோ ஒரு டீல் போட்டுதான் தன்னோட 2 மனைவியுமே வந்து அவன் இந்த மாதிரி சாத்தானுக்கு பலி கொடுத்திருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கண்டிப்பா அந்த சாத்தானுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. கண்டிப்பா அந்த ஒரு கண்ணாடிய உங்க அம்மாவும் எடுத்து பயன்படுத்தி இருந்திருக்கணும். அந்த கண்ணாடியில இருக்கிற அந்த ஒரு சாத்தான் உங்க அப்பாவை ஒரு பாயிண்ட்ல பலி கேட்டிருந்திருக்கணும். உங்க அம்மா அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னங்காட்டி அந்த சாத்தானே உங்க அப்பாவை எடுத்திருந்திருக்கணும். இந்த விஷயம் அந்த டாக்டருக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஒரு தாய் மாமன் தான் இந்த டாக்டர். சோ அதனால நம்ம ஹீரோயினோட தாத்தா இந்த டாக்டர் அங்கிளுக்கு ஒரு அப்பா தான். ஒரு நாள் ஹீரோயினோட தாத்தா ஒரு காக்கா வந்து பிடிச்சிருந்துட்டு அதோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே வாயில ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியால அவரோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அங்க இருக்கிற ஏதோ ஒரு பேப்பர் மேல போட்டு அவரு சடங்க முடிச்சு இறுதி அந்த ஒரு மரக்கட்ட பாத்டப் இருந்ததுல அதுக்குள்ள போய் அப்படியே படுத்துட்டு அந்த கண்ணாடி அங்கதான் இருந்திருக்குமா. அதை பார்த்து அந்த ஒரு சாத்தானை கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு சாத்தானும் அந்த உலக்கையை எடுத்துட்டு வந்து அவரோட நெஞ்சு எலும்பெல்லாம் உடைச்சு எப்படி அந்த காக்காவை அவங்க சட்னி ஆக்குனாங்களோ அதே மாதிரி அடிச்சு அவரையும் சாகடிச்சிருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல அந்த அங்கிள் பார்த்துருப்பாரு.
இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், அந்த சாத்தான் சாதாரணது கிடையாது. ஒரு வம்சத்தையே பழி வாங்குற அளவுக்கான சக்தி அதுக்கு இருக்குது. உடனே அந்த கண்ணாடியை அந்த வீட்ல இருந்து தூர போட்டுருன்னு சொல்லுவாரா. அப்ப கரெக்டா அவரோட ஒய்ஃப் கால் பண்ண, இப்பயுமே நான் ஒரு பேஷண்டோட வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்லுவாரா. ஏன் அங்கிள் அத்தை கிட்ட பேஷண்டோட வீடுன்னு சொல்றீங்க, என்னோட வீட்டுல தான் இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே கேட்க, உங்க வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா உங்க அத்தைக்காரி என்ன ஆஞ்சு போடுவா. இப்போதைக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஏதோ ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இருந்து இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரூம் கதவை நீக்க, அப்ப அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது ஏதோ ஒரு சாத்தான் அவங்க அம்மாவோட முதுகுல எதையோ சாப்பிட்டு இருக்குது. பயந்து போன ஹீரோயின் அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணும்போது பின்னாடி அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா ரூமுக்குள்ள போறாளாம். போகாதடின்னு ஹீரோயின் பிடிச்சு தடுத்து நிறுத்துவா. அப்போ அவங்க அம்மாவோட குரல் கேட்க, அம்மா அப்படின்ட்டு இந்த குட்டி பொண்ணு வேகமா உள்ள போவாளா. சரின்னு நம்ம ஹீரோயினும் அப்படியே பின்னாடியே வந்தா, அங்க அவங்க அம்மா திடீர்னு நார்மலா இருப்பாங்க. அந்த குழந்தைய பிடிச்சி ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கூட அங்க இருக்கிற அலமாரியை கை காமிச்சிட்டு அதுல இருக்கிற ஒரு துணி எடுத்து எனக்கு மாட்டி விடுன்னு சொல்ல, சரின்ட்டு இவளும் போய் அங்க அலமாரியை நீக்குவாளாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்தலான்னு தயங்கிட்டே தான் அவங்க அம்மாவோட கவுனை ஓபன் பண்ணா அவங்க முதுகு இப்ப நார்மலா இருக்குது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பாப்பா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறத அவனால ஏத்துக்க முடியலன்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி விகாரமா கேட்டுட்டு சிரிப்பாங்களா. நைட் அந்த டாக்டர் இருக்கிறாருல, ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது யாருக்கிட்டயோ போன்ல, நான் சின்ன வயசுல பார்த்த அதே கண்ணாடி தான், கண்டிப்பா அது அந்த சாத்தானோட வேலை தான் இருக்குன்னு அவர் பேசிட்டு இருக்கேன். ட்ரெயின் வருதுன்ட்டு ரோட் பிளாக் பண்ணி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு ஒரு கால் ஒண்ணு வரும். அட்டன் பண்ணி பேசினா அதுல அந்த பேயோட குரல் கேட்க, அவ்வளவுதான். அந்த பேயோட குரலை கேட்ட உடனேமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி காரை விட்டு இறங்கி நேரா ட்ரெயின் கிட்ட போய் நின்று அடி வாங்கி இறந்துடுறாரு. இங்க நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவுக்கு துணி மாட்டி விட்டுட்டு, அம்மா நீ திருப்பி நார்மல் ஆயிட்டியான்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாலாம். சரி விடு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த துணியை போட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாப்போன்னு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு ஒரு மாதிரி விகாரமா சிரிக்க, ஏதோ தப்பா இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கிறாளா. பார்த்தா சைட்ல தூங்கிட்டு இருந்தா தங்கச்சியை காணோம். எங்கடி போனேன்னு ரூம் விட்டு வெளியே வந்து தேடினா, அப்ப அந்த இடத்துல துணியை போட்டு யாரோ நின்னுகிட்டு இருக்கிறாங்களா. இவளும் கிட்ட போறா. பார்த்தா அது அந்த குட்டி தங்கச்சியா தான் இருக்கும். நம்ம ஹீரோனா பயமுறுத்தி இருந்திருப்பா. மெண்டல், நடுராத்திரில என்னது விளையாட்டுன்னு கேட்கும் போது, நான் அம்மா கூட தான் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருவாளா. அம்மா கூடயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. அவங்க அம்மாவோட ரூம்குள்ள வந்தா அந்த குட்டி பொண்ணு அந்த அங்கிள் கொடுத்த அந்த ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சுட்டு, அங்கிள் வரல அப்படின்னா நான் தான் அவங்கள பாத்துக்கணும்னு அவரு சொன்னாரு அப்படின்பாளா. இதை கேட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, ஆமா கண்டிப்பா அவர் இனிமேல் திருப்பி வரவே மாட்டாருன்னு சொல்ல, அதே நேரம்னு பார்த்து ஹீரோயினுக்கு யார்கிட்டயோ இருந்து கால் வரும். அது நம்ம ஹீரோயினோட அத்தைக்காரி தான், அந்த அங்கிளோட ஒய்ஃப். உங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், உங்க குடும்பத்து கூட சேராம அவரு தூரமா தானே இருந்தாரு, ஏன் உங்க குடும்பத்தோட சாபத்தை அவருக்கும் சேர்த்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பி அழுதுகிட்டு இருக்க, இறந்து போயிட்டாரான்னு சொல்லி நம்ம ஹீரோயினாலையுமே அவரோட இழப்பை ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை விற்கிறதுக்காக பிளான் போட்டு அந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க உப்பையும் ஏதோ பிளான் போட, அன்னைக்கு நைட் அந்த ரெண்டு ஆளுங்க மட்டும் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ மந்திரிச்ச ஒரு பொருளை வந்து விதைக்கிறதுக்காக வராங்களா. அப்ப அங்க திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே அவன் அலறி அடிச்சுட்டு ஒரு பக்கம் ஓட, இன்னொருத்தன் அதை பார்க்கல போல போன்ல அந்த சித்திக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு குளிக்கிறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்குள்ள வருவான். சோ அந்த அங்கிள் இறந்து போயிருக்காருல, அவரோட டெத்துக்காக நம்ம ஹீரோயின் தங்கச்சி எல்லாம் போயிருப்பாங்க போல. அதனால தைரியமா குளிச்சுட்டு போகலான்னு ரூமுக்குள்ள வந்தா டக்குன்னு அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்குமா. என்னடா யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்திருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு ஒவ்வொரு ரூம்குள்ளேயே போய்கிட்டு இருக்க, சடனா கீழே இருந்த ஒரு கை வந்து அவன் காலை பிடிக்குமா. யாரா அதுன்னு சொல்லிட்டு அந்த பேயோட கையை போட்டு அவன் வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா முழுசா வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் அவனோட காலை தான் வெட்டி இருந்திருப்பான். அப்படியே அவனையே பிடிச்சிட்டு அந்த பேய் இழுத்துட்டு போக, அடுத்த நாள் காலையில வேலையை நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ஒரு கண்ணாடிய துணியை போட்டு மூடுவாளா. அப்படியே திரும்பி பார்த்து அவங்க அம்மாவுக்கு அவங்க தங்கச்சி ஏதோ ஒரு புழுவெல்லாம் சாப்பிடுற கொடுத்துட்டு இருக்க, அதை டக்குன்னு போய் தட்டி விட்டுருவா. ஆனா அது வெறும் சாப்பாடு தான். ஹீரோனோட கண்ணுக்கு தான் புழு மாதிரி தெரிஞ்சிருக்கும். நான் அம்மாவுக்கு சாப்பாடு விட்டுறது கூட அக்காவுக்கு பிடிக்கல பார்த்து, ஏன்னா அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு படுத்திருந்திருக்க. இல்லம்மா அப்படிலாம் கிடையாது, நான் அக்கா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சமாதானப்படுத்துறான். அன்னைக்கு நைட்டும் தூங்கிக்கிட்டு இருக்க, முழிப்பு வந்து எந்திரிப்பாளா. அங்க ஒரு காக்கா கட்டில் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஒண்ணுமே புரியாத போது அவ தலகாணி கடையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குமா. தூக்கி பார்த்தா அது ஒரு இறந்து போன காக்கா தான். அதை பார்த்தவளுக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்து வாஷ் பேஷன்ல வாமிட் எடுத்தா, வாமிட்
ரெண்டுமே ஒரு மாதிரி புழு மாதிரி வந்துகிட்டு இருக்கும். கண்ணாடியில அவளோட வாயில அதிகமா ரத்தம் இருக்கிற மாதிரி தெரிய என்னமோ இவளே தான் அந்த காக்காவை பிடிச்சு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி அந்த ரத்தம் இருக்கும். அதை போட்டு கழுவுன்னு கழுவிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஜன்னலை உடைச்சிட்டு ஒரு காக்கா உள்ள வந்து உளுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குமா. என்னடான்னு அந்த ஜன்னல் கிட்ட போனா வெளியில அந்த தங்கச்சி நடந்து போய்கிட்டு இருப்பான். குட்டி எங்க போறேன்ட்டு அவளும் பின்னாடியே வர அந்த தங்கச்சி அங்க இருக்கிற ஒரு கிணறு மேல ஏறி நின்னுகிட்டு இருப்பாளா. எப்படியும் நம்ம ஹீரோயின் போய் அவ உழுகாம தடுத்துறான். என்னடி இங்க பண்றேன்னு கேட்கும்போது இல்ல அம்மா கூட ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டன்னு சொல்லுவாளா. சரி நம்ம அப்புறமா விளாண்டுக்கலான்ட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போக அப்பதான் கிணத்துக்குள்ள காட்டுறாங்க அவங்க அம்மா அங்க இருப்பாங்க. அதனாலதான் அவளும் உள்ள போக பார்த்துருப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு எதுக்கோ அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போக அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க அம்மா தலை சீவிட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. என்னமா இன்னும் தலை சீவுறீங்க அப்படின்னு பெட்ல பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. முடிவு பண்ணிடுறான் இந்த கண்ணாடி தான் கண்டிப்பா பிரச்சனைன்னுட்டு வேகமா அதை வெளியே கொண்டு வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க முயற்சி பண்றாள். ஆனா அதை உடைக்கவே முடியல. சரி இங்கே கடன்ட்டு அவ திருப்பி வீட்டுக்குள்ள போக ஆனா அப்ப அந்த சாத்தான் அந்த கண்ணாடியை வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில எப்ப போல அந்த ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா கூட விளையாண்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உள்ள வராளா. பார்த்தா அந்த கண்ணாடி திருப்பி அந்த இடத்துல இருக்க உடனே ரூம்குள்ள இருக்கிற அந்த ஒரு குட்டி பொண்ணு கிட்ட அம்மாக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட் கிச்சன்ல இருக்குது அதை போய் எட்டு வரையான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரா. அந்த குட்டி பொண்ணு போனோடனே அவங்க அம்மா எனக்கு வேற துணியை மாத்தி விடுன்னு சொல்ல சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அலமாரியில இருந்து துணி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவோட துணியை மாத்தலான்னு பார்த்தா அப்படியே முதுகு வந்து பச்சை கலர்ல கொலன்னு ஒரு மாதிரி புழுவெல்லாம் நெண்டிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான் ஒண்ணுமே புரியாத நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சி அம்மாவை பார்க்கணும்னு உள்ள போக பார்த்தா அவளையும் பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. இல்ல நான் அம்மா கிட்ட தான் இருப்பேன்னு அவ வேகமா வந்து கதவை சாத்துறாளா. ஹீரோயினும் அப்படியே கதவை நீக்கிட்டு வந்துடுறா. ஆனா வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே முதுகு மட்டும் பச்சையா இருந்தது. இப்போ முகத்தை தவிர இருக்கிற எல்லா இடமுமே அவங்க அம்மாக்கு பச்சைன்னு இருக்கேன். அந்த குழந்தையும் பயந்து போயிருதா. ஹீரோயின் அந்த குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா காரை எடுத்துட்டு ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்ப ரோட்ல ஒரு பாட்டிமா காரை நிறுத்துறாங்களா. காசு தான் கேக்குறாங்க போலன்னு காசு கொடுத்துட்டு வேகமா போகும்போது வண்டி ரன்னிங்லயே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கிளவி வந்துட்டு அப்படியே கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்களா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ காரை அங்கேயும் வளைச்சு ஓட்டிட்டு நிறுத்தாம வேகமா ஒருத்தங்களோட வீட்டுக்கு வராங்க. போய் அவசரமா காலிங் பெல் அடிச்சா அது அவங்க சித்தியா தான் இருக்கும். அந்த வீடை வந்து விக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்கல்ல. சோ அவங்களே தான் உள்ள வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க அம்மாவோட உடம்பு பச்சையா இருக்குது, பச்சையா மாறிடுச்சு அப்படிங்கறத முத கொண்டு. சோ உங்க அம்மாவோட உடம்ப அந்த பேய் ஆக்கிரமிச்சிருக்குதான். ஆனா பச்சையா மாறிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. கூடவே இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்கிறாருல. சோ அவரு தான் கடல் கடந்து அந்த ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருப்பாரு. இது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு. ஆரம்பத்துல அந்த சாத்தான் சின்ன பலி தான் கேட்டு இருந்திருக்கும். அதையெல்லாம் கொடுத்துதான் அவங்க தாத்தா பயங்கரமா அவரோட பிசினஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிருந்திருப்பாரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பலியா அவரோட 2 மனைவியும் கேட்க இவரு கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் அந்த சாத்தானே அந்த 2 மனைவியும் வந்து பலியா எடுத்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைய தன்னோட முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த ஒரு அவரா போய் உட்காந்து அந்த ஒரு சாத்தானோட கையிலேயே இறந்து போய் இந்த ஒரு சாபத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாந்து வந்திருப்பாங்களா. ஆனா இந்த ஒரு கண்ணாடி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கையில கிடைக்க அவங்க அதை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்படிதான் அவங்களோட ஹோட்டலே அவங்க பெருசாக்கி இருந்திருப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோயினோட தாத்தாக்கு அவங்க ஒய்ஃப கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட கேட்க அவங்க ஹஸ்பண்ட கொடுக்க முடியாது, பலியாக்க முடியாதுன்னு சொன்னங்காட்டி தான் அவங்க அம்மாக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரியும் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு செல்வாக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த சாத்தான் திருப்பி வாங்கியிருந்திருக்கும். கூடவே 2 வருஷம் கழிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவையும் சாகடிச்சிருந்திருக்கும். ஆனா இந்த சாத்தான் இதோட அடங்காது. 7 தலைமுறையுமே அந்த சாத்தான் பாதிக்கும். இத பத்தி எல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு இல்லாம இந்த ஒரு சாத்தான் கிட்ட இருந்து நம்ம ஹீரோனோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் பார்த்தா இந்த சித்தி அந்த வீட்டை விற்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் இவங்கள நம்பி இருந்திருக்க மாட்டா. சோ இப்போ இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக புனித நீரை கொண்டாந்து வைக்கிறாங்க. சோ இதை உங்க அம்மா மேல ஊத்துன அப்படின்னா உங்க அம்மா மேல இருக்கிற அந்த ஒரு சாத்தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இதுவுமே வேலைக்கு ஆகலைன்னா உங்க அம்மாவை நீயே தான் எரிச்சாகணும்னு சொல்ல அம்மாவை நான் எப்படி எரிக்கிறதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு புரியல. இந்த தண்ணியை ஊத்தியே உங்க அம்மா நார்மல் ஆகலைன்னா அது உங்க அம்மா கிடையாது, அது அந்த சாத்தான் தான் சொல்ல சரின்ட்டு தயக்கத்தோட நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாளா. ஹீரோயினுக்கு உதவி பண்றதுக்காக இந்த
இருந்த சித்தியுமே கம்மன் இல்லாம அங்க ஏதோ சடங்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் பயங்கரமா அழுகி போயிருந்திருக்கு. அப்படியே மேல பார்த்தா ஒரு சாத்தான் அவங்க மேல விழுந்து அவங்களோட தலை அப்படியே துண்டா கடிச்சு எடுத்துட்டு போக இங்க ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறாள. கார்ல இருக்கிற அவ தங்கச்சி கிட்ட என்னானாலும் சரி வெளியே வந்துடாதன்னு சொல்லிட்டு அவ மட்டுமே அந்த ஒரு தண்ணி எடுத்துட்டு போறா. கரண்ட்டுமே இல்ல, ஒரு விளக்க வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணிய அவங்க அம்மா மேல ஊத்துறாளா. வெளியில அந்த கார்ல அந்த குட்டி பொண்ணு தனியா தானே இருக்கிறா. அப்ப காருக்கு வெளியில இறந்து போன அந்த அங்கிள் இருக்கிறாருல, சோ அவரு இருந்துட்டு கூப்பிடும் போது அந்த தங்கச்சி வெளியே வந்துடுறா. கார் கதவு ஓபன் ஆன சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு கேட்க வேகமா வெளியே வந்து ஜன்னல்ல பாக்குறாள். அவ தங்கச்சி எங்கேயோ போறா. அப்ப சடனா அங்க படுத்திருந்த நம்ம ஹீரோனோட அம்மா திருப்பி தலையில எந்திரிச்சு நிக்க, அதுவே அந்த தங்கச்சிக்காரிய டாக்டர் உருவத்துல இருக்கிற ஆன்மா அந்த பாத் டப் இருந்துச்சுல, சோ அந்த ஒரு ஸ்டோர் ஹவுஸ்குள்ள தான் கூட்டிட்டு போகுதா. அங்க அந்த ஸ்டோர் ஹவுஸ்குள்ள பார்த்தா இறந்து போன நம்ம ஹீரோனோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவரும் மூஞ்சிலாம் செதஞ்ச நிலையில இருக்கிறாரு. வேகமா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கதவை நீக்கி பார்த்தா அந்த ஒரு பாத் டபுக்குள்ள அவ தங்கச்சி மயக்கமான நிலையில இருக்க, சைட்ல உலக்கைய வச்சுட்டு அவங்க அம்மா நின்னுகிட்டு இருக்கிறாங்க. கூடவே அவங்க தாத்தாவோட ஆன்மாவும் இருக்க, இங்க வா, எங்க கிட்ட வா, எங்க கிட்ட வந்து சரணடைஞ்சிரு, இல்லைன்னா உன் தங்கச்சியை நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க மிரட்ட, வேற வழி இல்லாம அவங்க தாத்தாவோட ஆன்மாவோட கையை எடுத்து அப்படியே அவரோட தலையில வச்சு சரணடைகிற மாதிரி ஆகுறாள. மயக்க தெளிஞ்ச ஹீரோயினோட தங்கச்சி எந்திரிச்சு இவங்கள பார்த்து அலற. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற கட்டையை எடுத்து அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிக்கிறாளா. ஒன்ஸ் அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தாத்தா உருவத்துல இருந்த அந்த ஆன்மா இருக்குதுல, சோ அதால நகரவே முடியல. வேற வழி இல்லாம அவங்க அம்மாவை அந்த பாத் டப்லயே போட்டு சாகடிச்சிடுறா அதே உலக்கைய வச்சு. இங்க இருக்கவே கூடாது, தப்பிச்சதே போதுன்ட்டு காரை எடுத்து கிளம்பலான்னு பார்க்க, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை இந்த கண்ணாடிய கடல் தாண்டி கொண்டு வந்ததுதான் பிரச்சனை அப்படின்னா இந்த கண்ணாடிய கடல்லே போட்டுறணும்னு அந்த தங்கச்சிய காருக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி எடுக்கிறதுக்காக வருவாளா. உள்ள வந்து அந்த கண்ணாடி எடுத்தா பின்னாடி வந்து அந்த ஆன்மா நம்ம ஹீரோனோட தலையில ஒரு அடி அங்கேயே மயங்கி போயிடுறான். காருக்குள்ள அந்த தங்கச்சி பொண்ணு உட்கார்ந்து இருக்க, சைல அந்த ஆன்மா வந்துட்டு அப்படியே பயமுறுத்தமா அவ்வளவுதான் செமையா பயந்து போயிடுறா. வேகமா அவளோட அக்காவை தேடிக்கிட்டு அவங்க அம்மாவோட ரூம்குள்ள வரும்போது அங்க அவங்க அம்மா மயங்கி போன நம்ம ஹீரோனோட தலையில ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. பயந்து போனவ அங்க ஏத்தி வச்ச விளக்க எடுத்து அவங்க அம்மா மேல வீச அவங்க அம்மா அதே இடத்துல எரிஞ்சிருவாங்க. ஹீரோயினும் கண் விழிச்சு அவங்க அம்மா எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகும்போது நம்ம ஹீரோயின் காரை எடுத்துட்டு நேரா கடல் பகுதி கிட்ட வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு போட்டை பிடிச்சு அந்த கண்ணாடிய எந்த விதமான சேதாரமும் இல்லாம அப்படியே கடல்லவே போக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தங்கச்சி பொண்ணுக்கு தூக்கம் கலையுது. அப்படியே எந்திரிச்சா அவங்க அக்காவை காணோம். எங்க போனான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா காருக்கு பின்னாடி எதையோ உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி தெரியுமா. ஒரு காக்காவை பிடிச்சி அதை உயிரோட சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க, அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பேய் கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே என்னோட வாய்ஸ் ஓவரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இதே மாதிரியான நிறைய திகில் கதைகளை கேட்கறதுக்காக வாய்ஸ் ஆஃப் டெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா, தேங்க்யூ.